என் வீடியோ பார்க்குற அனைத்து வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நோக்கியா தரப்புலேருந்து நோக்கியா 9 பியூர் வியூன்னு மொபைல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹிட் ஆச்சு, நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். அதுக்கப்புறமா நோக்கியா தரப்புலேருந்து எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணவே இல்லை. என் நோக்கியா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, அடுத்த ஃபோன் வருமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த ஃபோனுமே லான்ச் பண்ணல. அதுக்கப்புறமா நோக்கியா தரப்புலேருந்து நேற்று ஒரு நியூஸ் வந்துருக்கு, நேற்று நைட் ஒரு நியூஸ் வந்துச்சு. நாங்கள் நோக்கியா தரப்புலேருந்து நோக்கியா 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடி சீக்கிரமாக லான்ச் பண்ண போகணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராகவும் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நோக்கியா 10 எங்கே போனேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன் வந்துருச்சு. இந்த வீடியோவில் இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கீழே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கீழே நோக்கியான்னு பெருசாக போட்டிருக்காங்க, சென்டரில் 10ன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட கலர் ஒயிட் கலரில் இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை பார்க்க அப்படியே கூகுள் பிக்சல் மாதிரி இருக்கும் ஃபோனை பார்க்க. ஏன்னா நோக்கியாவும் கூகுளும் சேர்ந்து தான் இந்த ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் பிக்சலோட தான் இருக்கும் இந்த நோக்கியா கம்பெனி. இப்போ நம்ம இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோனை பார்க்க அப்படியே கூகுள் பிக்சல் மாதிரி இருக்குது. ஏன்னா நோக்கியாவும் கூகுள் பிக்சலும் சேர்ந்து தான் இந்த ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். பட் இது நோக்கியா ஃபோன் தான். இந்த நோக்கியா 10 ஃபோன் தான் இப்படி தான் இருக்கும். இந்த ஃபோனை தூக்கி நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் இந்த ஃபோனில் சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ள ஒரு நோக்கியா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு இந்த சார்ஜர் மூலிமா நீங்கள் அந்த நோக்கியா 10 மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 hours ஆகும் 0 to 100 சார்ஜ் ஏறதுக்கு. அவ்வளோ ஸ்பீடாக ஏறிடும். இதே நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் டைப் சி கேபிள். உங்கள் நோக்கியா ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டைப் சி கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் நம்ம சைடில் வச்சுருவோம். நீங்கள் இந்த நோக்கியா 10 மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலர் வேரியண்ட்டு. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளெயினாக ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மேலே இந்த மொபைலுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறமா பாட்டமில் ஒரே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் Qualcomm Snapdragon 835 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு ஆக்டா ப்ராசஸர் தான். உங்களுக்கு கேமிங்னாலும் சரி, எடிட்டிங்னாலும் சரி, இல்லை ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்னாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். லேக் ஆகாது, எதுவுமே ஆகாது. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். அப்புறமா ஜிபிஓ Adreno 540 சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இப்போ நீங்கள் இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறீங்க. இந்த மொபைலில் ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிள் ஆக போகுது. அது 6GB ரேம் அண்ட் 128GB சொல்கிறாங்க. அதோட ப்ரைஸிங் 35,000 rupees வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா நோக்கியாவும் கூகுளும் சேர்ந்து இந்த ஃபோனை உருவாக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ப்ரைஸிங் இருக்க தான் செய்யும். நார்மலான ஒரு ப்ரைஸே சொல்லலாம். இப்போ இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் 6 inch ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேனே சொல்லலாம். அதுக்கப்புறமா ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்க்ரோலிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். 2160 x 3840 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா 18:9 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃப்டிக்காக நல்லாவே இருக்கும். அடுத்ததாக டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க.
இதான் வந்து டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ இந்த நோக்கியா 10 இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் ரிமூவல் பேட்டரி தான். உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 4.0 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பீடாக சார்ஜ் ஏறும். 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறும். அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு சார்ஜரும் சரி பேட்டரியும் சரி நல்லாவே இருக்க போகுது இந்த மொபைலில். Nokia 10 இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் பிரைமரி கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா அதாவது செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 48 மெகாபிக்சல் ஒரு 64 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 35,000 rupees பட்ஜெட்டில் வந்து 16 மெகாபிக்சல் வந்து கம்மின்னு சொல்லலாம். அது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. இந்த மொபைலில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் உண்டு, பனோரமா, ஸ்லோ மோஷன், HDR இந்த சப்போர்ட்டும் உண்டு. அதுக்கப்புறம் மொபைலில் நீங்கள் வந்து ரியரில் வீடியோ ஷூட்டும் பண்ணிக்கலாம். இந்த Nokia 10 இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து எந்த ஒரு நாட்ச் கொடுக்கல, சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து கொஞ்சம் கூடிக்கலாம்னு நினைக்கிறேன். 32 மெகாபிக்சல் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் உண்டு, HDR பனோரமா எல்லாமே சப்போர்ட் உண்டு. கேமரா பொறுத்தளவுக்கு ரியலும் சரி செல்ஃபிலையும் சரி நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Nokia 10 இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர் வந்து இந்த மொபைலில் வந்து 4 கலரில் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், கடைசியாக எல்லோ கலர். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலரு. 4 கலருமே எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. 171 கிராம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வெயிட் இருக்காது. நல்லா பிடிக்க கிரிப்பாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான். இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுப்பாங்க. இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓஎஸ் வந்து பிக்சலோட ஓஎஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட பாடி மட்டும்தான் நோக்கியாவோட பாடி. உள்ளக சாஃப்ட்வேர் எல்லாமே பிக்சலோட தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தாலும் தெரியும், இங்கே வந்து எல்லாமே பிக்சல் மாதிரியே தெரியும். ஓஎஸ் வந்து பிக்சலோட தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிம் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் 1 ப்ளஸ் சிம் 2 போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 256 GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் உண்டு. அதுக்கப்புறமா சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறமா ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை இருக்குது, GPS இருக்குது, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா NFC சப்போர்ட் உண்டு, ரேடியோ சப்போர்ட் உண்டு, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து அதாவது இந்த Nokia 10 இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக டேட் தெரிய வரல. பட் வந்து இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் எல்லாம் தெரிய வந்திருக்குன்னா November 27 லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக இல்லைன்னு தெரிய வரல. கண்டிப்பாக எக்ஸாக்ட் டேட் தெரிய வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் மேபி லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைலோட அதாவது இந்த Nokia 10 இந்த மொபைலோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸிங் வந்து ஒரே ரேட் தான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து 6 GB RAM அண்ட் 128 GB சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைஸிங் வந்து 35,000 rupees வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம், ஏன்னா பிக்சலும் சேர்ந்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்க தான் செய்யும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Nokia 10 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 10 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாட்டில் சந்தேகம் வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.